Hi friends, welcome to தினந்தோறும் நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இனிமேல் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும். அதையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இப்போ நான் வந்து வெங்காய சருகு எடுத்துர்க்கேன். நீங்க பூண்டோட சருகு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காய சருகு இது நம்ம வேஸ்டா வெளிய வீசற சருகு தான். அத தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். அத வெச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் फ्रेंड्स செய்ய போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி வேணா பாருங்க. இப்போ இந்த வெங்காய சருகு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா சூடா கடாய் அதாவது இரும்பு கடாய் தான் இது கண்டிப்பா தேவை. இப்போ இரும்பு கடாயில இந்த மாதிரி சருகெல்லாம் போட்டு லைட்டா நம்ம கடலை எல்லாம் வறுப்போம்ல கடலை நிலக்கடலை அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி வறுத்தோம் அப்படினா நல்லா கருகிடும். நல்லா கருப்பா கருகணும். டார்க்கா லைட்டா கூட லைட்டா தீப்பொறி மாதிரி கூட இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணி நல்லா கருகுன மாதிரி இத வறுத்துக்கலாம். எதுக்காக அப்படினு கேட்டிங்க சின்ன வெங்காயத்துல நார்மலாவே சின்ன வெங்காயம் சூப்பரா முடி வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து நீங்க ஒரே ஒரு இடத்துல மாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு வாரம் தேய்ச்சு பாருங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டா மூணா கட் பண்ணி அதில இருக்கும்ல அந்த சாறு அத வந்து ஒரே இடத்துல தலையில தேய்ச்சு பாருங்க. 10 நாள் கழிச்சு அந்த இடத்துல மட்டும் நல்லா குபு குபுன்னு முடி இருக்கும். ஏன்னா அந்த சின்ன வெங்காய சாறு தேய்ச்சதுனால தான். அதாவது முடி இல்லாதவங்க கூட சின்ன வெங்காயம் சாறு தேய்ச்சா கண்டிப்பா முடி அடர்த்தியா வளரும் फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா இதாயிடுச்சு. ஒரு தட்டுல வந்து நான் கொட்டி வச்சிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இத பொடி பண்ணனும். அதே பாத்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் வந்து அதே பாத்திரத்துல அதாவது அதே கடாயில இரும்பு கடாய் தான் இதுக்கும் தேவை. அதுல பாத்தீங்க அப்படினா 2 ஸ்பூன் அளவு நான் வந்து நம்ம மருதாணி பொடி இருக்குல அது சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட மருதாணி இலை இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட இலை இல்லாதனால நான் பொடி சேர்த்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா பாருங்க வறுத்துக்கலாம். இது நல்ல டார்க் Black கலர் ஆகணும். இது நமக்கு சூப்பரா கலர் சேஞ்ச் ஆகறதுக்காகட்டும். அந்த வெள்ளை முடி பாத்தீங்க அப்படினா நல்ல டார்க்கா இருக்கு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா. பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து சின்ன சின்னதா இருக்கா அத பூராமே பாத்தீங்கன்னா அந்த கட்டி இல்லாம நல்லா தேய்ச்சிட்டே இந்த மாதிரி வறுத்துட்டே இருந்தோம் அப்படினா அந்த கட்டி இல்லாம ஆயிடும். நல்லா சாஃப்ட்டா பொடி மாதிரி இருக்கணும். அப்பதான் இந்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படினா நீங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு 4 வாரத்திலே உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். அது சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒயிட்டா இருக்கு. அதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இளநரை போறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. இப்போ இத நான் மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருந்த வெங்காய சருகு அதுதான் அதை இந்த மிக்ஸில போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்குங்க. ஏன்னா அந்த ரொம்ப அதாவது நமக்கு ரொம்ப நைஸா இருந்தா தான் நம்ம ஹேர்ல போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சலிச்சாச்சு. இத ஒரு இந்த மாதிரி ஒரு பவுல்ல மாத்தியாச்சு. பாருங்க நல்ல டார்க்கா இருக்கு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வெச்சோம்ல அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். அதாவது மருதாணி பொடி இருக்குல அத தான் இதல சேர்க்க போறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். அது 2 டீஸ்பூன் இது 2 ஸ்பூன் நீங்க பாருங்க இந்த இது மாதிரி தான் இருக்கும். இத நீங்க வந்து ரெகுலரா செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க டப்பால தனித்தனியா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா எடுத்துமே பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா mix பண்ணி கலக்கி வைக்க கூடாது. நான் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்க்கறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வார ஒரு முறை நல்லா தேய்ச்சிட்டு தலையில ஃபுல்லும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல தலை ஃபுல்லும் நம்ம பேக் மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 2 or 3 hours கழிச்சு நீங்க குளிச்சிட்டீங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரா நமக்கு ஒரு 2 இல்ல 3 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எதுமே போட்டதையுமே பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாதது வந்து உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. எதுமே கெமிக்கல் இருக்காதா நமக்கு கொஞ்சம் போட்டதையுமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி ரெமெடிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா சூப்பரா கண்டிப்பா வந்து நமக்கு நிரந்தரமான Black hair வேணும் அப்படினு சொன்னா கண்டிப்பா நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நானே இத ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால தான் சொல்றேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க வந்து சப்போஸ் இல்ல எனக்கு வெங்காய சருகு வேண்டாம் அப்படி நினைச்சா நீங்க வெறும் வெங்காய பேஸ்டும் இந்த மருதாணி பவுடர் இருக்குல அதையும் கூட நீங்க வெறும் வெங்காய பேஸ்ட் மாதிரி அரைச்சு மருதாணி பவுடர் மட்டும் டார்க் Black மாதிரி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க பேக் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் फ्रेंड्स. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.